அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே பார்க்கின்ற பொழுது மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் மாலையானதும் காபிராக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளை மறுத்து, அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வழிமுறைகளை மறுத்து காபிராகிவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கலாம். ஹலால் ஹராமாக்கப்படுகிறது, ஹராம் ஹலாலாக்கப்படுகின்றது. அப்படியான ஒரு காலகட்டம். மனோ இச்சை, மனம் விரும்புகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுத்தவைகளை ஆழமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்று மறுமை குறித்த பயத்தோடு அல்லாஹ்வை அஞ்சி وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى தன்னுடைய மனோ இச்சையை தடுத்துக் கொள்கிறானோ, தன்னுடைய உள்ளம் ஒன்றை ஆசை கொள்ளும், தன்னுடைய உள்ளத்திற்கு ஒன்று மிக நெருக்கமாக இருக்கும், ஆனால் அது அல்லாஹ்வுடைய தடையாக இருக்கும், அது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்த ஒன்றாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து விட்டார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விட்டான் என்று அதை விட்டும் யார் தன்னை தடுத்துக் கொள்ளுகின்றானோ அவன் அல்லாஹ்வை அஞ்சி இருப்பான். அப்படி அஞ்சியவன் இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்கு இறைவன் கொடுக்கின்ற தங்குமிடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் எங்கள் விடயத்திலே எங்களை நோக்கி இந்த மார்க்கத்திலே நான் போதிக்கின்றவற்றை பின்பற்றி நாளை மறுமையிலே என்னிடத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ, தன்னுடைய உள்ளத்தை அவன் போராடி கொண்டிருக்கின்றானோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுக்குத்தான் நாம் நேரான வழியை காட்டுவோம். தன்னுடைய உள்ளத்தை பாழ்பட்டு விடாமல், தன்னுடைய உள்ளம் பாழாகி விடாமல், இறை ஞானத்தை, இறைவனுடைய அந்த பயத்தினை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றானோ அவனுக்குத்தான் நாம் நேர்வழியை காட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29ஆம் அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், قد أفلح من زكاها قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். யார் தன்னுடைய உள்ளத்தை சீர்கெட விட்டு விட்டார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே,